இதுதான் ரம்யா. இது சர்க்கரை பழம்னு சொல்லுவாங்க, நெய் பழம்னு சொல்லுவாங்க. இந்த பழத்தோட டேஸ்ட் வந்து நம்ம சொல்லவே முடியாது, சாப்பிட்டா மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த பழம் மாதிரி இருக்கும், அந்த பழம் மாதிரி இருக்கும்லாம் சொல்லவே முடியாது. இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதுதான் அந்த பழம். ஆக்சுவலாக இதான் அந்த மரம். இந்த மரம் பார்த்துருக்கீங்களா? பூ இதில் இருக்கு பாருங்கள். இது பூ பாருங்கள், இதான் இதோட பூ. இது வந்து ஒரு வாட்டி சேலம் போகிறச்ச பார்த்தேன் இந்த பழம். அதுக்கப்புறம் இங்கேயே உருவாயிடுச்சு. இந்த பழம் வந்து நம்மளுக்கு கடையிலலாம் கிடைக்காது, நம்ம வாங்கி தான் சாப்பிட்டாகணும். இது வந்து வயிறில் இருக்க புண்ணெல்லாம் ஆற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெய் பழம் சொல்லுவாங்க, தேன் பழம்னு சொல்லுவாங்க. இது வந்து கடகடன்னு ஒரு வருஷத்துக்குள்ளே இது மரமாக வளர்ந்துடும். பாருங்கள், நல்லா ரெட்டாக இருக்கும். ஒரு வருஷத்துக்குள்ளே இது வளர்ந்துடும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கசகசா பழம்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு 5 பழம் சாப்பிட்டோம்னா கூட நம்மளுக்கு இந்த வயிறில் இருக்க புண்ணெல்லாம் ஆற்றும். செம்ம இனிப்பாக இருக்கும். சுகர் பேஷண்ட்ஸ் கூட இதை சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கிட்டவே இருக்குது பழம். நிறைய பறவைகள்லாம் சாப்பிடுது இதை. அதாவது பணம் கொடுத்து சாப்பிட்றது மட்டும்தான் பழம் அப்படின்ற மாதிரி மனநிலை இப்போ வர ஜென்ரேஷன்கிட்ட போயிட்டுருக்கு. இந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாமே மருத்துவத்தன்மை வாய்ந்தது. பலனுள்ள மரங்களை சாலைகள் ஓரமும் நம்ம வீட்டை சுற்றியும் வளர்க்குறது தான் நம்மளுடைய பாரம்பரியம். பட் இப்போ நம்ம என்னென்னா, பலன் கொடுக்குற மரத்தெல்லாம் வளர்க்குறது. எதுக்கு ஒரு மரம் இருக்குது, அது என்ன ஏது எந்த விவரமும் தெரியுதில்ல. 80 லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு பிளான்ட் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க. பார்த்திங்கன்னா அது 80 lakhs அதை ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி அதை வளர்க்குறாங்க. அது எதுக்கு, அது ஏன்னு தெரியல. நம்ம வீட்டில் இருக்க ஒரு முருங்கை மரம் அன்றாடம் கொடுக்குற பையனை கூட அந்த மரம் தருமான்னு தெரியல. ஸோ பலனுள்ள மரங்களை, பலனுள்ள செடிகளை நம்ம வீட்டை சுற்றி நம்ம பாதுகாத்து வளர்க்கணும். அதே போல் சாலை ஓரங்கள்லேயும் இது போல் பயனுள்ள மரங்களை நம்ம வளர்க்கணும். இன்றைக்கும் பாருங்கள், நம்ம சாலை ஓரங்களில் வந்து நாகலிங்க மரம், மருத மரம், வேப்ப மரம், புளிய மரம், அந்த மாதிரி தான் இன்னமும் இருக்கும். இன்னும் பலனுள்ள மரங்கள்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. ஸோ அதோட விளைவு பார்த்தோன்னா இப்போது நம்மளை சுற்றி வந்து மருத்துவமனையும் மெடிக்கல் ஷாப்ஸும் அதிகமாக இருக்குது. நிறைய நோயாளிகள், நிறைய நோய்களை வந்து வகை வகையாக நம்ம வந்து இன்றைக்கி அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம பாரம்பரியம் காப்போம். நம்மளுடைய பாரம்பரியமான மருத்துவத்தன்மை வாய்ந்த மரங்களை நம்ம பயன்படுத்துவோம். அது வந்து பலனுள்ளதாகவும் இருக்கும். இந்த பாருங்கள், இதுதான் அந்த பழம், இதுதான் அந்த மரம். இதில் வந்து இந்த மாதிரி பூக்கள் இருக்கும். தேங்க்யூ. ஸோ மேலே நிறைய இருக்குது, எட்ட மாட்டேங்குது.